நாங்கள் இதை செய்ய அதிகாரத்துக்கு வரவில்லை. பிரதமர் பகிரங்கம். எதிர்வரும் 14ஆம் திகதிக்கு பின்னர் வெடிக்கப் போகும் போராட்டம். ரணில் எச்சரிக்கை. திருடன் என்ற பட்டத்துடன் சாகப் போகிறேனா? மஹிந்தவுக்கு ஏற்பட்ட கவலை. நிவாரணத்துக்கு பதிலாக மீண்டும் வரிசை யுகம். அனுரவை கடுமையாக சாடிய சஜித். சர்வதேச மாணவர் விரைவு விசா திட்டம் தொடர்பில் கனடா எடுத்துள்ள முடிவு. உலகத்தின் அதிசய இனமாக விஸ்வரூபம் எடுக்கும் ஈழத் தமிழர்கள். வரலாற்றில் யாரும் பெற்றுக்கொள்ளாத கடன் தொகை. ஒரு வாரத்தில் அனுர அரசாங்கத்தின் செயற்பாடு. உலகின் மர்மம் நிறைந்த நாடு எங்கு உள்ளது தெரியுமா? நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கவோ அல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதற்கோ நாங்கள் அதிகாரத்துக்கு வரவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாலம்பே அரங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசாங்கத்தின் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வலுவான நாடாளுமன்றம் தேவை என தெரிவித்த பிரதமர், ஒரு பணக்கார நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமானால் அதை செயல்படுத்தக்கூடிய நாடாளுமன்றம் தேவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஒரு சில திருடர்களை வைத்து பணக்கார நாட்டை உருவாக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய பிரதமர், தற்போதைய இடைக்கால அரசாங்கத்தில் தாம் பெரும் பங்காற்றியுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை முடங்கி கிடந்த பல திட்டங்களை மீண்டும் தொடங்க முடிந்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 14ஆம் தேதிக்கு பின்னர் எமது போராட்டம் ஆரம்பமாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக அனைத்து தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சேறுபூசி தாம் எழுப்பும் உண்மையான பொருளாதார பிரச்சினைகளை மறைக்க முயல வேண்டாம் என தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, நாட்டுக்கு எதிர்காலம் வேண்டுமெனில் எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களித்து அனுப்பும் வாய்ந்த அணியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புமாறு கோருவதாக தெரிவித்தார். இன்னும் சில நாட்களில் புதிய நாடாளுமன்றத்தை நாம் தெரிவு செய்ய உள்ளோம். தனது கொள்கை என்ன என்பதை ஜனாதிபதி நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை திசை காட்டி நிராகரித்தது. ஆனால் தற்போது அந்த உடன்படிக்கையை செயற்படுத்துவது குறித்து IMF உடன் கலந்துரையாடி வருகிறது. இந்த உடன்படிக்கையில் ஏதாவது திருத்தம் உள்ளதா என்பது நமக்கு தெரியாது. எனவே IMF உடனான உடன்படிக்கை அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் அரசாங்கத்தின் எதிர்கால நிகழ்ச்சி தொடர்பில் ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு சொந்தமில்லாத 5% கூட தான் பெற்றுக் கொள்ளவில்லை என தன்னிடம் தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 1970ஆம் ஆண்டு முதல் நாட்டுக்காக உழைத்த போதிலும் இன்று நாட்டு மக்களிடமிருந்து திருடன் என்ற பெயருடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த அபத்தமான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி விரைவாக அதனை நீக்குவோம் என்று கூறிய போது தான் அவ்வளவு காலம் வாழ்வேனா என முன்னாள் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியதாக சாகர காரியவசம் தெரிவித்தார். களுத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதனின் பண்பை கொன்று பிணங்களை குவிப்பதை விட பாவம் வேறொன்றுமில்லை என குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் வரிசை யுகத்தை உருவாக்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொலன்னாவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறினாலும் தாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறவில்லை என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு ஆட்சிக்கு வந்ததும் வரிச்சுமை குறைப்பு, எண்ணெய் விலை குறைப்பு, மின்சார கட்டணம் குறைப்பு மற்றும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறியதாகவும், ஆனால் இன்று அதில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் வரிசையில் நீக்கும் யுகம் உருவாக்கியுள்ளதாகவும், கடவுச்சீட்டு வரிசை கூட குறையவில்லை எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைமுறையில் இருந்து வந்த சர்வதேச மாணவர் விரைவு விசா திட்டத்தை கைவிடுவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கனேடிய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விரைவு விசா வழங்கும் நடைமுறையை உடனடியாக நிறுத்துவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இந்த திட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. கல்லூரி படிப்பை மேற்கொள்ள கனடாவில் விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் விண்ணப்பங்களை விரிவாக பரிசீலனை செய்ய உருவாக்கப்பட்டதே இந்த திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயன்பெற்று வந்தனர். எனினும் வெளிநாட்டினர் அதிக அளவில் கனடா வருவதால் அங்கு குடியிருக்க வீடு கிடைப்பது சிரமமாகிவிட்டது. அத்துடன் அங்கு குடியேறும் மக்களுக்கு இதர வசதிகள் செய்து தருவதிலும் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக
காரணமாக சர்வதேச மாணவர்களுக்கு விரைவு விசா நடைமுறையை கனடா நிறுத்தியுள்ளது. யார் தம்மை இன அழிப்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கே வாக்களிக்கும் ஒரு அதிசய இனமாக ஈழத்தமிழர்கள் இருப்பதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஷன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார். 1995 ஆண்டு ஒட்டுமொத்தமாக 4 லட்சம் பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்றதால் யாழ்ப்பாணமே சுடுகாடாக மாறிய வரலாறு உள்ளது. இது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சியில் நடைபெற்றது. எனினும் அந்த கட்சியில் கை சின்னத்தில் வாக்கு கேட்டு அங்கஜன் ராமநாதனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் கூடுதலான வாக்குகளை வழங்கியிருந்தனர். இந்த அதிசயம் உலகத்தில் எங்கும் நடக்கவில்லை. யார் தம்மை இன அழிப்பு செய்கின்றார்களோ அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை போன்று யார் இன அழிப்பு செய்தவர்களை பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கே ஈழத்தமிழர்கள் வாக்களித்து வருகின்றனர் என குறிப்பிட்டார். அனுரகுமார திசாநாயக்க அதிகாரத்துக்கு வந்து ஒரு கிழமையில் இலங்கையில் வரலாற்றில் யாரும் பெற்றுக்கொள்ளாத கடன் தொகையை பெற்றுக் கொண்டுள்ளார் என கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் அலையொன்று ஏற்பட்டு அனுரகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். ஆனால் அரசாங்கம் அமைந்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வேலை திட்டங்களை பார்த்து மக்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு விரக்தி நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் கடன் தொகையான 41 பில்லியன் டாலரை செலுத்துவது பெரிய விடயம் அல்ல என அனுரகுமார் திசாநாயக்க அன்று தெரிவித்திருந்தார். அதேபோன்று பணம் அச்சிடும் கடன் மற்றும் நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஒன்று எதற்கு என அவர் கேட்டிருந்தார். வடகொரியா நாடானது மிகவும் மர்மம் நிறைந்த நாடாக பார்க்கப்படும் நிலையில் அதேபோல் இன்னொரு நாடும் மர்மம் நிறைந்த நாடாக இருக்கிறது. வடகொரியாவின் சர்வதிகார ஆட்சி முறையினாலேயே மர்மம் நிறைந்த நாடாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மத்திய ஆசியாவில் ஆப்கானிஸ்தானுக்கு மேற்பகுதியில் உள்ள துருக்மெனிஸ்தான் எனும் நாடு எளிதில் செல்ல முடியாத அல்லது மர்மம் நிறைந்த நாடாக இருந்து வருகிறது. 1925 முதல் 1991 வரை சோவியத் ஒன்றியத்தில் ஒரு பகுதியாக இருந்த துருக்மெனிஸ்தான் 1991 சோவியத் ஒன்றியம் சிதைவு பெற்ற போது தனி நாடாக மாறியது. அன்று முதல் அங்கு சர்வாதிகார ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது. துருக்மெனிஸ்தான் நாடு பெரும்பான்மையாக மார்பிள் கல்லால் கட்டப்பட்டுள்ளதோடு இங்கு தங்க கட்டடங்களும் இருக்கின்றன. இதில் இந்த நாட்டின் தலைநகரமான அஷ்கபாத் 4.5 மில்லியன் சதுர மீட்டர் தூரத்தில் 543 வெள்ளை மார்பிள் கட்டடங்கள் கொண்டு 2013 ஆண்டு உலக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது.